இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங். பீஸ்ஃபுல்லாக விளக்கேற்றி முடிச்சுட்டு நர்சரி போகலான்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் தான் போனோம். செம்பருத்தி செடியும் இன்னொரு மணி பிளான்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஹேங்கிங் டைப்பில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பர்பிள் கலர் பாட் வச்ச மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டின்னருக்கு சிம்பிளாக தோசையும் தக்காளி சட்னியும் அரைச்சிடலான்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதான் நாம் ஒன்று நினைக்க நம்ம ஹஸ்பண்ட் ஒன்று நினைப்பாங்களா, அந்த மாதிரி தான். அவருக்கு வந்து சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்ணுன்னு கிரேவிங் வந்துடுச்சு போல். போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லி நானும் அதையே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேருக்கு வந்து சப்பாத்திக்கு காம்பினேஷனாக தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி வந்திருந்தா அவளும் தக்காளி தொக்கு வேணும்னு கேட்டிருந்தா. அவளுக்கு தக்காளி தொக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் தம்பி டயட்டில் இருக்கனால அவளுக்கு மட்டும் வெஜ் குருமா வச்சு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து சிக்கன் மஞ்சூரியன் பண்ணிட்டேன். அப்படியே சைட் பை சைட் சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து சப்பாத்தி, தக்காளி தொக்கு, வெஜ் குருமா அண்ட் சிக்கன் மஞ்சூரியன் வச்சு சூப்பராக டின்னர் சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.